ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்க்குறது கோஸ்டம் கேமிங் சர்வீஸ். நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஹலோ நெபர் ஆக்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்துட்டு இந்த ஹலோ நெபர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹலோ நெபர்னா இந்த கேம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு பசில் ஹாரர் ஸ்டோரி கேம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும் அந்த பசில், கிராஃபிக்ஸும் செம்மையாக இருக்கும். அன்ரிரியல் பண்ணியிருக்காங்க இது கேம் ஸ்டுடியோ வச்சு, இன்ஜின் வச்சு. அதில் கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். மொத்தமாக அதில் ஒரு 4 ஆக்ட் இருக்குது, மற்ற ஆக்டில் பூட்டியிருக்கு. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் ஆக்ட்டு விளையாட போகிறோம். நியூ கேம் கொடுத்தாச்சு. இந்த கேம் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து அடுத்த பார்ட் வேணும் மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துருக்காங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேம் வேறு லெவலில் இருக்கும். நான் சொன்ன மாதிரியே போன வீடியோ சொல்லியிருப்பேன். நான் வந்துட்டு இந்த அடுத்த ஆன்லைன் இப்போ தான் கன்ஃபார்ம் போட போகிறேன்னா அப்போ அது மாதிரியே போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதோ பால் போயிட்டு அந்த பால் நம்ம கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும். தம்பி கொடுப்பா, யாரோ ஒரு பையன் ஓடிட்டு இருக்கான் வேறு. என்ன தம்பி நீங்கள் பண்ணுறீங்க? யாரா அவன்? யார் தம்பி இந்த பச்சை கலர் முடி தொப்பி போட்ட பையன்? ஆனால் எப்படி இருக்கடி? என்னடா நோஞ்சா மாதிரி இருக்க? ஓ ரொம்ப தான் இது. அடா ரொம்பளே திட்டிட்டு இருக்கோங்க கருமத்தை. என் பாலை வச்சிட்டான். தம்பி பால் எனக்கு பால் இது என்னடா இது போஸ்டர் இருக்குது. இது ஸ்விம்மிங்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம்மிங்னா என்னது? என்னடா சமையல்னு போட்டிருக்காங்களா? ஸ்விம்மிங்கா இல்லை என்னது இது? இருங்க, கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, அநியாயத்துக்கு கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கலாம். விடா இது போதும்டா. இல்லை இது கொஞ்சம் ஓகே கண்டினியூ கொடு. ஸ்விம்மிங்னா என்னது? என்ன போடுறாங்கன்னு தெரியல. ஓ மிஸ்ஸிங்காக ஸ்விம்மிங் போட்டுருங்களா? சரி, என்னடா போட சொல்லுங்க மிஸ்ஸிங்காக போயிட்டு. இவங்க பால் அங்கே போயிடுச்சு. நம்ம போய் பாலை போய் எடுத்துகிட்டு வந்தோம். இருங்க நம்மளே அதை எடுத்துருவோம். நம்ம இருக்கோம். இருங்க நம்ம வேகம் ஓடி போயிட்டு பால் தூக்கிட்டோம். பால் இருக்கு. நின்றுச்சுடா. அது வந்துடுச்சு பால். இப்போ நான் திரும்ப உதைக்க போகிறேன் தம்பி. திரும்ப ஓடி போய் எடுக்க முடியாது. அழகாக கையில் எடுக்கலாம். ஏதோ பொண்ணு கத்துது ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக. ஏதோ பசங்க கத்துறாங்க பயங்கரமாக. இவங்க ஏதோ பார்க்குறான். இது யாரா? என்னடா கார் இப்போ எங்கே சொல்லி வச்சுருக்கான். பசங்க கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக அநியாயத்துக்கு. யாரா அந்த ஹலோ நெய்பர்? இந்த பக்கத்து வீடுக்காரன். இப்போ நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறாரு? பொண்ணு பையன் ஏதோ கத்துறாங்கடா. யாரை கத்துறாங்கடா? எட்டி பார்க்குறான் சேனலில். யாரோ கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக அநியாயத்துக்கு. பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இருங்க நம்ம இப்போ கிட்ட போகிறோம்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. என்னாச்சு? இருங்க பார்ப்போம். தம்பி யாரையும் கொலை பண்ணிட்டு உள்ளே பூட்டி வைக்கிறான்னு நினைக்கிறேன். டேய் அவனை நெய்பர் கொலைகாரா? என்னடா பக்கத்து வீட்டில் இருந்துட்டு இன்னும் பண்ணுறீடா? என்னடா சேல்ஸ்மேன் மாதிரி மூஞ்சி தொடச்சிட்டுருக்க? என்னடா பண்ணிகிட்ருக்க? அது படசங்களா? டேய் அவன் பார்த்துறான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துறான். தம்பி நான் ஒன்றும் பண்ணலாம். நான் ஓட என்னடா ஓடமில்ல? பிடிச்சான்டா. அதை பூட்டிகிட்டு இருக்கான். அதையோ அந்த கதவை பூட்டிட்டு அந்த பசங்களை வச்ச இடத்த கதவை பூட்டிட்டு சாவி போய் எங்கேயோ வச்சிட்டான். எங்கேயோ ரூம்குள்ளே வச்சிட்டான்னு நினைக்கிறேன். அட்டிக்கில் வச்சுருக்கான் அவன் வீட்டு சாவியை. அவன் மேலே போய் அந்த சாவியை எடுத்து அந்த பசங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இருங்க போகலாம். நம்ம வந்து இங்கே இருக்கோம் படுத்துருந்தாச்சு எழுந்துச்சு. ஓகே நம்ம இது வந்தாச்சு. ஓகே இந்த ஹலோ நெய்பர் இருக்கான். அந்த ஹலோ நெய்பர் பேர் வந்து பீட்டர்சன்னு. நம்ம சும்மா பீட்டர்சன்னே கூப்பிட்டுருக்காங்களா? பீட்டர்னு அந்த மாதிரி. இதுதான் நம்ம வீடு. இருங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய்ட்டு எதாவது தரடா. அது தர பாக்ஸில் அந்த பாக்ஸை எடுத்துக்கோங்க. எடா பாக்ஸை, இந்த பாக்ஸ் எடு. ஒரு கண்ணாடி எடு. நீங்கள் கண்ணாடி போட்டு போகலாம். போட முடியாது, தூக்கி போட வருமா? உடஞ்சிருக்கோம் அந்த கண்ணாடி. அந்த கண்ணாடியா இன்னும் உடையிலையா? இந்த கண்ணாடி நடா போடவும் இல்லை உடையவும் மாட்டேது. என்னத்துக்கு தூக்கி போட எப்படியா? இருங்க கண்ணாடி உடச்சிடலாம். வீட்டு கண்ணாடியை தூக்கி போட்டு பார்ப்போம் உடையதான்ட்டு. போடு. வீடுலேயே பண்ணலாம். சரி விடுங்க. என்னடா காரை இப்போ எங்கேயும் ஏற்றி வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் லூஸ் மாதிரி. எனக்கு அந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே வந்து இது மேலே கரெக்டாக ஏறணும். இது கொஞ்சம் கஷ்டம் தான். இது கண்ட்ரோல்ஸாக கொஞ்சம் இதாக இருக்கும். இது ஆனால் சமைக்கும் இது. டேய் இருடா பார்த்துடுறா. ஏறி பொறுமையாக ஏறணும். நம்ம வெயிட் பண்ண பொறுமையாக தோத்தரே சத்தம் கேட்குது. ஏதோ வர நினைக்கிறேன். வர பீட்டர்சன் வரான். பீட்டர்சன் ஐயா விட்டுருங்க ஐயா. பீட்டர்சன் ஐயா எங்கடா பீட்டர்சனை காணோம். பையனை சத்தம் அடிக்கிடுச்சு. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மேலே ஏறி வந்துட்டேன். திரும்ப கீழே வந்துட்டான்டா. பீட்டர்சன் ஐயா சும்மா சுற்றி பார்க்க வந்தேன். விட்டுருங்க ஐயா. பைத்தியக்காரன் என்ன சுற்றிட்டு வர? ஓடியா வந்துட்டேன். டே நூபே இருங்க. மூஞ்சில் ஒரு பாக்ஸ் சுற்றி போடலாம். தம்பி இருங்க ஓடிட்டே இருங்க. என்னடா அக்கறை காட்டிட்டு இருறா ஒரு போடு சாமாட்டி மண்டையிலேயே பீட்டர்சனுக்கு. அதான் மண்டெல்லாம் கலங்கிருக்கான். இந்த தம்பி நான் பேக் சேர்த்துட்டுருக்கேன். இங்கே பாருங்க தம்பி. பார்க்குற டே முடிதாப்புறா. தம்பி பீட்டர்சனு முடிதாப்புறா. பீட்டர்சன் மண்டையில் பாக்ஸ் போடலாம். இல்லை வேணாம் பாக்ஸ் போடோன்னா மேக்ஸ் மாலை ஏறதுக்கு தேவை நம்மளுக்கு. அதில் பாக்ஸை வச்சுக்கலாம். நம்ம எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வந்துட்டு மேலே ஏறி பொறுமையாக ஏறணும். நம்ம கரெக்டாக இந்த பாக்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணால் போதும். நம்ம தூக்கி த்ரோ பண்ணால் ட்ராப் பண்ணால் போதும். கீழே போடு பாக்ஸை போடு. போட்டாச்சு. இன்னும் கரெக்டாக ஏறி வந்துச்சு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு ட்ரையில் பண்ணோம். கரெக்டாக பண்ணாலும் கரெக்டாக போயிடலாம். குதிரா அவ்வளோ தூரம்லாம்.
இப்போ அங்கே போனால் போதும். ஏறி 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 அவ்வளோதான் வந்தாச்சு. இந்த பாக்ஸ் வச்சு போட்டு ஓடா அதை உடச்சிருச்சு. இந்த பாக்ஸ் எடு தூக்கி போடுவாருமா. இப்போ அப்படிக்கா தூக்கி போடாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் இங்கே இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. ஃபேனு என்னடா பெயிண்டிங்லாம் இருக்குது. இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் சுவிட்சை போடலாம். ரொம்ப வெயில் அடிக்குது அநியாயத்துக்கு. இங்கே ஃபேன் போட்டு கொஞ்சம் உட்காந்துக்கலாம் அப்படியே. ஏன்னா ஃபேன் ஓட மாட்டேது. அப்புறத்துல அந்த ஒயரு இந்த ஒயர் அங்கே கீழே போதான்னு நினைக்கிறேன். இருங்க எங்கே பார்க்கலாம். ஏடா அப்போ அது சோறு தான் இருக்குது. சரி இந்த பெயிண்டிங்கை என்ன இது பெயிண்டிங்கை ஏடா பார்த்தீங்களா பின்னாடி ஒரு இடத்த வச்சுருக்கான். தூக்கி போடுற பெயிண்டிங்கை ஜன்னலாக இருக்கக்கூடாது அவன் வீட்டுக்கு. ஏன்னா பெயிண்டிங் வந்துட்டு பின்னாடி எவ்வளோ பேர் இடத்த கட்டி வச்சுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீட்டர்சன்னு இருங்க. அவங்களுக்கு வந்துட்டு இங்கே நம்மளுக்கு ஒரு கீ தேவை. இந்த கீ இல்லை இன்னொன்று கீ இந்த இருக்கு பாருங்க ரெட் கீ. இந்த ரெட் கீ தான் நம்மளுக்கு தேவை. எட்ரா அந்த கீயை அங்கே பாருங்க. சோபா செம்மையாக தம்பி. சோபாவில் வந்து பத்திரம் குட்ரா கப்பெலாம் வச்சுருக்கான். கப்பு எடுக்க முடியாது. ஸ்கேட் போர்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் விளையாட ஆசை ஓட்டவும் விளையாட போடா. ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ண முடியல எதுவும் பண்ண முடியல. இருங்க வந்துட்டு எதுவும் சத்தம் கேட்குது பயங்கரமாக. இந்த நைபர் எதாவது கத்திரமா சவுண்டு கேட்டு இருக்குது. மாலை கீழே வந்துட்டானா பயமாக இருக்குது. இருங்க அதை பற்றி யோசிச்சு அவனை குடுக்குன்னு ஓடிடலாம். நம்ம அந்த பீட்டர்சன் கத்துற மாதிரியே இருக்குது. அந்த நைபரு மிஸ்டர் பீட்டர்சன் கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப அது சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக. அது தோற்று அவங்களை பார்த்துற மாதிரி கத்திட்டு இருக்கான். என்னன்னு தெரில. சரி விடுங்க. நம்ம வந்துட்டு அது கீழே போகிறான் பாருங்க. நீங்கள் ஓடி போய்ட்டு ஒரு குதி போடு எடுத்து பார்த்துறான் நினைக்கிறேன் பீட்டர்சன். அது வரான் பின்னாடி வரான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. பீட்டர்சன் நம்மளை பார்த்துட்டாரா சவுண்டு மட்டும் கேட்குது. ஆளே காணாம. சரி விடுங்க. தூக்கி போடு போட்டாச்சு வேறு லெவலு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த கீ வந்துட்டு காரோட கீ இது. இப்போ கார் ஓப்பன் பண்ணி அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு தேவையான பொருள் ஒன்று எடுக்கணும். நம்ம காரை ஓப்பன் பண்ண பீட்டர்சன் சவுண்டு கேட்குது. பீட்டர்சன் வரான். வந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா. பீட்டர்சன் போடு மாட்டேல என்னடா அச்சு அந்த சைடு வச்சுக்குவோம். செமையாக அடிச்சிருக்கலாம் அவனை. என்ன தம்பி பார்க்குறீங்க. பீட்டர்சன் போடா அப்படிக்கா. இல்லை எங்கே போயிட்டுருக்கான் ஓரமாக. என்ன பண்ணுறாரு சார். என்னடா அக்களை தூக்கிட்டு இருக்க. டேய் என்னடா அக்களை தூக்கி கலங்குன்னு காட்டிகிட்டு இருக்க. டேய் என்ன எக்ஸசைஸ் பண்ணுற நீ. இல்லை வீட்டுக்குள்ளே போய் பண்ண இங்கே என்ன பண்ணுற. ரொம்ப தொலை பண்ணுறதுக்கே அந்த பீட்டர்சன் வேலையாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன வேலை பார்த்தா அங்கேயே போய்ட வேண்டியது. இப்போ என்ன இடத்துல ஓடிட்டுருங்க பைத்தியம் மாரி. மேக்னெட் இருக்குது காருக்குள்ளே எடுங்க எட்ரா. இப்போ வந்துட்டு நம்ம இங்கே போன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த பக்கம் இல்லை இன்னும் இங்கே தான். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டை நீங்கள் கரெக்டாக குதிச்சு ஒரு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ 2 பொருள் வரும். இந்த பொருள் நம்ம தேவையில்லை. இதான் தேவை. இது ஒரு கீ. இது லாக் பிக். இந்த லாக் பிக் இருக்குது. இது தூக்கு இதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு பூட்டு தரோம். பீட்டர்சன் தோற்றான் நம்மள. ஓடு தம்பி. இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. இந்த இடத்துல நான் பிடிக்க முடியாது உன்னால். நான் ஸ்பீடாக ஓடுறேன். ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியுது. தம்பி நீங்கள் கனவுல தான் என்னை பிடிக்க முடியும். இப்போ ஓடு அவ்வளோ வந்தாச்சு. இந்த பக்கம் போனோம். அப்படி போனீங்கன்னா இங்கே கீ போட்டு ஓப்பன் பண்ண அவ்வளோதான். எடு தொற மூடு பீட்டர்சன் வந்துட போகிறான். எட்ரா இந்த இது வெஞ்சா பார்த்தீங்களா. இங்கே தான் வந்து கீ எடுத்தோம். நம்ம இந்த இடத்துல பூட்டு போட வச்சுருக்கான். பூட்டு போட்டு சாவி உள்ளே வச்சுருக்கான் பைத்தியம் மாரி. இங்கே வந்துட்டு அதான் வந்துட்டு சுற்றிட்டு வந்தோம். இருங்க சுவிட்ச் போர்டு பண்ணால் அதுன்னு ஆன் பண்ணுறா. இருங்க சத்தம் கேட்குது. பீட்டர்சன் வர மாதிரி லைட்டாக சத்தம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். பீட்டர்சன் வந்துட்டான். யூ மாட்டிட்டான். குச்சி ஓர பிடிச்சிட்டான்டா கருமத்தை. பரவாயில்ல விரிஞ்சு நம்ம கையில் இருக்குது. நல்ல வேலை. இருங்க இந்த பீட்டர்ஸ் வந்து கரெக்டாக பிடிச்சான் நம்மளை. இருங்க வந்துட்டு இந்த மேக்னெட் நல்லா இருக்குது வச்சு கொஞ்சம் விளாண்டு பார்க்கலாம். சூப்பர். இதெல்லாம் வந்து பொருளாக இரும்பு பொருளாக எடுக்க முடியாது. செம்மையாக இருக்குது இந்த மேக்னெட்டு. இங்கே தூக்கி போட வரமா போ அது தூக்கி போடாச்சு. இருங்க இப்போ வந்துட்டு நான் வீட்டுக்கு இந்த சைடு போகிறோம். நம்ம இங்கே போனீங்கன்னா இங்கே இந்த விரென்ச் இந்த இடத்துல யூஸ் ஆகும் நம்மளுக்கு. பீட்டர்சன் அங்கே இருக்கான். சவுண்டு கேட்டுச்சு. இதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கான். அக்களை தூக்கி காட்டியிருக்கான். இருங்க நம்ம வந்துட்டு இப்படி போயிட்டு பொறுமையாக போ. இப்போ வந்துட்டு ஒரு நைஸாக பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு அவன் ரேஞ்ச் எவ்வளோ தூரம் இருக்கும்னு தெரில. இந்த ராடு மாதிரி அவனுக்கு ரேஞ்ச் அதிகமாக கொடுத்தா நான் மாட்டிப்பேன் ஈஸியாக. அதை சொல்கிறேன். அவர் வேகம் ஓட ஆரம்பிச்சிடுவான் நம்மள மாதிரியே. அதில் வந்து சின்ன பார்க்க முடியும் பிடிக்க முடியாதனால அவன் மேலே ஏறிடலாம். செம்ம வேகமாக இருக்கான் ஏனியில். இப்படி கரெக்டாக இந்த பிளாங்க் மேலே ஏறி இந்த அட்டிக் போகிறோம். நம்ம இவங்க இந்த வெஞ்சை தூக்கி அவன் மண்டையில் போடும். போடு மிஸ் ஆகிடுச்சுரா. அவன் மண்டையில் வச்சா வேறு எவ்வளோ வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு. சரி கிளியாருங்க. வந்தாச்சு. என்ன அதெல்லாம் வந்துச்சு. இங்கே இந்த இருக்க பாருங்க கீ வச்சா பார்த்தீங்களா அட்டிக்கில். இந்த இருக்க பாருங்க கீ சேரை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க பைத்தியக்கிறேன். இங்கே இருக்க இந்த ரூபிக்ஸ் கியூப் எடு. வேறு என்னடா இது கரடியா அது. சாரி லைட்டாக மறந்துட்டேன். இப்போ வந்துட்டு இங்கே தொப்பி இருக்குது. யார் பெயிண்டிங் இது. யாரா பெயிண்டிங்லாம் சின்ன பசங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பீட்டர்சன் வந்துட்டு சின்ன பசங்களை கொடுமைப்படுத்துகிறான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுங்களாம் இங்கே அடைச்சி வச்சுருப்பாங்க போல். அந்த பொண்ணுங்களாம் வந்துட்டு ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருக்கு. இங்கே வந்துட்டு நம்ம கீழே குதிக்கணும். இந்த பீட்டர்சன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. டவுட்டாக இருக்குது வேறு. இருங்க நம்ம வந்துட்டு அப்படி ஓடிடலாம். நம்ம எடுத்து பீட்டர்சன் நம்மளை பிடிச்சிடும் நம்மளை. இருங்க அப்புறம் வந்துட்டு ஓடு. என்னடா அது போக மாட்டான். இந்த ஆண்டனாவா. ஓகேடா ஆண்டனா இடிச்சு நம்ம இதாகிடுச்சு. இருங்க ஓடி போய் குதி. அதான் செம்ம ஹைட்டு குதிச்சு வச்சு வேறு லெவலுக்கு குதிச்சு வச்சு. நம்ம
அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த கதவை திறக்கணும். நம்ம ஒரு கதவு இருக்குது, அந்த கதவை நம்ம கரெக்டாக திறந்தால் நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போவோம். அந்த இடத்துக்கு நான் தேடிட்டு இருக்கேன், கதவை எங்களை காணோம். பீட்டர்சன் வந்துட மாட்டேன். அந்த இருக்குது சின்ன பசங்க அடைச்சி வச்சாலும் அந்த கதவை அது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இப்போ இங்கே தான் நிறைய வேலை இருக்குது. நம்ம கீழே தான் நிறைய வேலை பார்க்க போகிறோம். இனிமேல் இந்த இடம் இல்லை, இன்னும் கீழே போகணும். நம்ம இன்னும் போகணும். நம்ம இன்னும் வழி தேடணும். நம்ம வெயிட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருள் வச்சுருக்கா. என்னடா அது? புகை விடு கிடக்குது. என்னது இது? ஹீட்டர்னு நினைக்கிறேன். இது பீட்டர்சனோட ஹீட்டர்னு நினைக்கிறேன். பீட்டர்சன் அது பேர் டக்குன்னு ஒரு மாதிரி வாயில் வரமானது. இந்த பால் இந்த பேஸ்பால் பேடு இவனா பால் திருடனா என்ன? எப்போ பார்த்தா எல்லாரும் பாலையும் திருடி வச்சுருக்கான். இவன் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பால் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பால் திருடனப்பா நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது புல் வெட்டுற லான் மிஷினாக இருக்குது. என்ன சொல்லுவாங்களே, செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது மிஷினு. இது பாருங்கள், ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் உள்ளே போய் கதவுலாம் வச்சுருக்கான். காத்தோடா யாரையா பிடிச்சி வச்சுருந்தான் போல். சாப்பாடெலாம் இருக்குங்க, பெட்டு போட்டு யாரையும் ரொம்ப நாள் அடைச்சி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் அந்த பீட்டர்சனு. இருங்க, நம்ம யாரும் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து யாரும் கண்டுபிடிக்கணும். நம்ம வெளியே போ. என்னது இது? ஏதாவது சும்மா சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறோம், ஏமாத்துறான் நம்மளை இதுமாரி வச்சு. நம்ம கரெக்டாக வந்து திறந்தாச்சு. இப்போ வந்துட்டு இப்போ தான் இங்கே பயங்கரமான பசில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, திறங்க. அவங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன் ஒன்றுனா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, திறந்துங்க, வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட கதவெல்லாம் பூட்டி வச்சுருமா. அந்த கதவெல்லாம் போய்ட்டு நம்ம அன்லாக் பண்ணிட்டு வரணும். இப்போது வெயிட் பண்ணுங்கள், ஒன்றுனா திறந்து கேட்டேன் அவங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கதவு திறங்க. திறக்கல இந்த கதவு. ஏதோ ஒரு கதவுக்குள்ளே போனோம். இருங்க, இந்த டிவி சத்தம் போட்டே இருக்கு. பையன் பேய் மாதிரி கத்திக்கிட்டே இருக்குதா. என்னடா வேண்டாம் சிஸ்டம் அப்படா அப்படியா? டீ ஆஃப் பண்ணி விடு, எரிச்சல் ஆகுது. நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ போய்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு கதவு இருக்கும். அந்த காற்று வந்தீங்கன்னா உள்ளே நிறைய இருக்கும். பாருங்க பயமுத்துறாங்க நம்மள ஒரு நூபே. என்னையெல்லாம் பயமுத்த முடியாது, போடா அப்படிக்கா. தீப்படுங்க வேணா, தீப்படு போட அப்படிக்கா. பயமுத்துறாங்க அவர் வேறு நூபுடே, போடா அப்படிக்கா. இப்போ வந்துட்டு முக்கியமான வேலை. இப்போ ஒன்றுனா பண்ணோம்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே சேர் இருக்கும், ஏகப்பட்ட சேர் இருக்கும். ஒன்றோட எடு, தீப்போடு அப்படியா. ஐயோ போடா அப்படிக்கா. இப்போ வந்துட்டு அடுத்த சாருங்க, அடுத்த சார் எடு, தூக்கு போட அப்படிக்கா. இப்போ அடுத்து இந்த சேரா தூக்கு. இப்போ சரியான சேர் திருடான இருப்பான் நினைக்கிறேன். அப்போ தான் சேராக திருடிட்டு வச்சுருக்காங்க கவுத்தாலும். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஸ்கூலில் சேர் மானாக இருப்பான் நீங்கள் வேலை செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு சேராக இருக்குது. பயங்கரமாக எவ்வளோ சேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ சேர், ஏகப்பட்ட சேர் வச்சுருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்படி சொல்லுது. சேராக நம்ம எரிச்சல் ஏற்றுறதுக்காக வச்சுருக்காங்க போல. வேணே கதவெல்லாம் பூட்டிச்சு. ஏன்னா கதவுக்கு ஒரு பூட்டு வாங்கி இல்லை சாவி வாங்கி போட வேண்டியதானடா. சாவி கொடுத்துருப்பாங்க கதவுக்கு. அந்த சாவி வச்சு பூட்டுறதை விட்டுட்டு சேராக வச்சு எடுப்பேற்றிருக்காங்க நம்மள. இருங்க, இந்த கதவு பிடிக்கா. இப்போ இந்த பக்கம் அப்படியாச்சும் வந்து இந்த கதவு பிடிக்கா கருவத்தை. இருங்க, ஒரு சுற்றி வந்து ஒரு இப்போ எல்லாத்துக்கும் கதவு திறந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. எடுத்து தர திறந்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு வழி வேணும் நம்மளுக்கு. அந்த வழியை தேடிட்டு இருக்காங்க சேர்த்து. வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த கதவை போவோம். கவுத்துறடா. இது வந்த வழி, இந்த வழி நம்ம தேவையில்லை. இப்போ இந்த கவுத்துற, சீக்கிரம் போத்துற. இப்போ என்ன போகணும், இந்த பக்கம் போகணுமா? இது நான் திரும்ப வந்த வழி வந்திருக்கேன். இங்கே ஒரு சேர் இருக்குது. இந்த சேர் எடுத்து போடு. இல்லை வராத வழி இது. இப்போ வந்து தராத. இங்கே ஒரு இது இருக்குது. ஓகே, இது என்ன கதவு? இதுவும் இந்த வழியா? ஓகே, இது வேணாம். இப்போ திரும்ப யூட்டன் போயிட்டு இந்த ஒரு கதவு சேர் திறந்தாச்சு. இதுவும் வந்த வழி தான். ஸ்டார்டிங்கில் வந்த இடம் அது. இது இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் ஒரு இடத்துக்கு போனோம். நம்ம கரெக்டாக அந்த இடம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நம்ம எப்படி சொல்கிறது, சீக்கிரம் தேடி எந்த பக்கம் இல்லை, இது இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவர் இறக்கி விட்டோம்ல, அந்த இடத்துக்கு போனோம் நம்ம. அப்போ தான் வந்துட்டு இன்னொன்று வேலை பார்க்கணும் அங்கே போய்ட்டு. அந்த இடம் பையனும் எனக்கு குழப்பது எங்கேன்னு. நீங்கள் எங்கேயாச்சும் கதவு பூட்டு சேர் வச்சு பூட்டிக்கலான்னு தெரில, அதை செக் பண்ணோம். எதுவும் பூட்டலன்னு நினைக்கிறேன். இருங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, வந்து இந்த லிவரை ஃப்ளிப் பண்ணுங்கள். ஃப்ளிப் பண்ணிங்கன்னா பண்ணிங்கன்னா இந்த இங்கே ஒரு கேட் மூடிடும், அங்கே ஒரு கதவு திறந்துடும். இந்த கதவை இப்படி திறந்து வச்சுக்கோங்க. இதுக்கு தான் இப்படி திறந்து வச்சுட்டு இப்படி போங்க. இப்படி போனீங்கன்னா ஏதாவது வந்து இப்படி போகணும். எங்கடா அது இவர் போனால் வந்து ஒரு கேட்டு திறந்துருக்கோம் நம்மளுக்கு. அந்த கேட்டுக்குள்ளே போய்ட்டு ஒரு பட்டன் அமுக்கணும் நம்ம. அதான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசுக்கு பார்த்தீங்களா வீடு. நான் சொன்னேன் பயங்கர பசில் ஹாரர் கேம் சொன்னேன்னா, பார்த்தீங்களா எவ்வளோ பசில் இருக்குது பார்த்தீங்களா. உங்கள் மண்டையே பிச்சுக்கிற அளவுக்கு பஸ் இருக்கும். இந்த இடம் தான் சொன்னேன். இந்த லிவர் ஃப்ளிப் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க நீங்கள். போடு பட்டன் நமக்கு நல்லா அமுக்கியாச்சு. போக வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு இது ஒரு லாக். இது பார்த்தீங்கன்னா ஒயர் போதே ஒரு கேட்டு திறந்து விட்டுறோம் அந்த எஸ்கேப் பண்ணுறதுக்கு. அந்த எரியுது பார்த்தீங்களா க்ரீன் கலர் லைட்டு. அங்கே தான் போனோம் நம்ம. இப்போது வேறு வழி திரும்ப வழி தேடினா தான் ரீச் ஆகுது. என்னடா அது, என்னடா உடஞ்சிச்சு ஒரு அடியில். என்னது இது கவுத்துறா திறக்க முடியாது வேறு. சரி விடுங்க, நம்ம பாட்டுக்கு வந்துட்டு வேலையை பார்க்கணும். இப்போ வந்துட்டு திரும்ப பழைய இடத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லிவர் இறக்கி விட்டோம். அந்த இடத்துக்கு போனோம் நம்ம. அந்த இடத்த தேடிட்டு இருக்கேன் நான் இப்போது. இதோட வந்து வீடியோ ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் இந்த வீடியோ கட்டினான்னு தெரில. இப்போ எவ்வளோ பெரிய வீடு, அண்டர் கிரவுண்டில் எவ்வளோ பெருசு வச்சுருக்கான், வீட்டுக்குள்ளே எவ்வளோ பெருசு வச்சுருக்கான், ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த இடமே. இருங்க வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கே இருக்கு வழி. சரி பையன் மண்டையை வந்து குழப்பது ஃப்ரெண்ட்ஸ் இது. ஒரு வீடியோ வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா
இது வர்றதுக்கு எவ்வளோ நேரம் அப்பா. திரும்ப அந்த லிவரை தூக்கி விட்டுருங்க. தூக்கடா அந்த லிவரை. இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு டார்ச் லைட் வேணும். இந்த லிவரை தூக்கிட்டு நீங்கள் இங்கே போங்க. இப்படி போனீங்கன்னா வந்துட்டு ஒரு டார்ச் லைட் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு இந்த பக்கம் இல்லை, நம்ம வந்துட்டு வேறு பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த பக்கம் இது இல்லை. இங்கே டார்ச் லைட் ஒரு இடத்துல இருக்கும். அந்த டார்ச் லைட் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு கதை வழி நம்ம எஸ்கேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இருங்க, எங்கே டார்ச் லைட்டு என்னடா திரும்ப ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். இருங்க, இப்போ இப்படி போயிட்டு இது இல்லை, இது வந்த வழி இது. இப்படி போ, இப்போ இப்படி போ. இது இந்த இடம் இந்த இடம் தான் வந்துச்சு. கரெக்டாக வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்கும், டார்ச் லைட்டு. யாரா நீ போஸ்ட் கொடுத்துட்டுங்க? ஏங்க இடம் டார்ச் லைட்டு இது இவன் யார் நடுவில் நம்ம வந்து வெளியில் வராத. இது வந்தீங்கன்னா அந்த கேட்டு சொன்ன க்ரீன் கலர் லைட் எரியும்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துடுவாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ட்ரை பண்ணுவேன். முடிஞ்சவரை தெளிவாக சொல்லியிருக்கேன். தூக்கி போடுவேண்ணே அங்கேயே மாட்டிட்டு கடை. சரி, இவர் ஒரு சீன் போட்டு கெத்தா நிற்கிற வெளிச்சத்தை போட்டு எங்கள் டார்ச் லைட் எடுத்துகிட்டு என்ன எரிய மாட்டேன் லைட்டு. சரி, லைட் எரிய மாட்டேது விடுங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த லீவரை தூக்கி விட்றா. தூக்கி வச்சுனா இந்த கேட் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து கேம் பிளே முடிய போகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கட்சின் வருதுன்னு பார்த்தலாம். பீட்டர்சனு ஐயா விட்டுருங்க. சும்மா சுற்றி பார்க்க வந்தா ஐயா. பீட்டர்சன் எப்படி வந்தான் தெரியலையே. பீட்டர்சன் வந்து வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்தான் தெரியல. பீட்டர்சனு ஓடுற பீட்டர்சன் வந்து துரத்துறான். சவுண்டு மட்டும் கேட்குது பையனை துரத்துற மாதிரி. கதவு பூட்டிருக்கு. என்னது அது? பீட்டர்சன் விட்டுருங்க ஐயா பிடிச்சான்டா. ஐயோ மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ என்னாச்சு தெரியலையே. என்னாச்சு இதோட ஆக்ட் 1 முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்ட் 2 தான் அடுத்த நாள் நடக்கும்போது காட்டுறான்னு நினைக்கிறேன். சரி, இதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் கோஸ்ட்.